ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான That Time I Got Reincarnated as Slime சீசன் 1 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி, ஓகே, வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது That Time I Got Reincarnated as Slime சீசன் 1 எபிசோட் 19. இந்த ஷார்க்ஸ் டிராகனும் கரிப்டஸும் அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு. ரீமரும் இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ரீமரோ வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே ஃபைட் பண்ணுறதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக பெகாசிஸில் கிங் காசேல் அனுப்பின ஒரு படையும் வந்துட்டு இருக்கு. கிங் காசேல் அந்த ஸ்லைம் ஏன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே போருக்கு ரெடியாகுங்க அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுவோம். இப்போ எல்லாருமே சண்டைக்கு ரெடியாகி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பென்னிமாரோ அதை ஃபயரை வச்சு எரிக்கவும் இது எவ்வளோ ஈஸியாக ஒர்க் ஆச்சு அப்படின்னு நம்ம ஸ்லைம் யோசிக்கவும் அதுங்கிட்ட மேஜிக் ஜாமிங் தான் இருக்குது, ஃபயர் பவர் அதுங்களை ஈஸியாக அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் ஆன்சர் பண்ணுது. ஆர்க்கு கிங்காக இப்போ இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த ஷார்க்ஸோட வாயை பிடிச்சி வைக்கிறான். மற்ற ஆர்க்ஸ் வந்து அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள பார்த்தா அதை அவங்கள அட்டாக் பண்ணிடுது. என்ன ஆக போறோம் அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டான டைமிங்கில் நம்ம காபீர் வந்து அந்த ஷார்க்கை கொண்டுருதான். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வீர மாதிரி பேசுகிறான். நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் அதை இவ்வளோ ஈஸியாக கொண்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் திரும்பவும் போய் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுதான். பெகாசிஸை வச்சும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம காப்டாவோட டீமும் தனி ஆளுங்களா போய் சண்டை போடுதாங்க அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி அந்த வயசானவன் தான் இவங்களை வழி நடத்திட்டு இருக்கான். பரவாயில்ல, நம்ம காப்டாவோட டீமும் சூப்பராக தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கோம். மலிம் வந்துட்டு நானும் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு கேட்கா நம்ம ரீமரு முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தான். ப்ளீஸ் அப்படின்னு அவன் கெஞ்சுதான் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தான். சோவே ஒரு ஷார்க்கை கண்ட்ரோல் பண்ணி இன்னொரு ஷார்க்ஸை அட்டாக் பண்ணி தான் அவன் சூப்பராக அடிக்கான். நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி மலிம் அங்கே கத்திக்கிட்டு இருக்கா. பட் ஆனால் நம்ம ரீமரு இல்லை கூடாது அப்படின்னே சொல்லிட்டு இருக்கான். ராங்கா எப்படா பறக்க கற்றுக்கிட்டான் அப்படின்னு அவங்க யோசிக்காங்க. லார்ட் ரீமருக்கு நம்ம யாருன்னு காட்டோம்னு சொல்லி சியான் போயிட்டு அதை ஒரே துண்டா வெட்டி தான் நம்ம ராங்காவும் கலக்குறான். நானும் போய் சண்டை போடுவேன் அப்படின்னு மலிம் கெஞ்சிட்டு இருக்கா. பட் ஆனால் நம்ம ரீமரோ அவளை விடலை. இப்போ கரிப்டஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. இங்க காப்டாவோட டீமால முடியல அப்படிங்கிறதுனால அந்த வயசானவனே போயிட்டு அதை கொன்றுதான். இதை கூட உங்களால தோக்கடிக்க முடியல, உங்களுக்கு கடுமையான ட்ரைனிங் அப்படின்னு சொல்லவும் காப்டா வேண்டாம் அப்படிங்கவும் அந்த வயசானவன் டென்ஷன் ஆகுதான். இப்போ அந்த 13 ஷார்க் டிராகன்ஸையும் கொண்டாச்சு. கரிப்டஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. உடனே நம்ம ஸ்லைமோட கம்ப்யூட்டர் கரிப்டஸை பற்றி சொல்ல வரவும் அதை தோக்கடிக்க வழி இருந்தால் மட்டும் சொல்லு அப்படின்னோடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. அந்த கரிப்டஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது. அதை எல்லாரும் அது மேலே நின்று அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்தா அது ரிட்டர்ன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதோட பாடியவே வந்து பீஸாக கிழிச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம சோவே சியான் எல்லாருமே அது கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த அட்டாக்ல இவங்களுக்கும் சேர்த்து அட்டாக் ஆகுது. நம்ம ராங்கா அதை கொஞ்ச நேரத்துக்கு தடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்கிறான். சியான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா லார்ட் ரீமர் வருத்தப்படுவார் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நம்ம ஒரு கை மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ரீமரும் ஸ்லைம் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு நான் அப்புறம் எதுக்காக இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்டிமேட் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த அவ்வளோ பீசஸையுமே ஒரு செகண்டில் காலி பண்ணியிருந்தான். நீங்கள் எல்லாரும் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரீமரும் சொல்கிறான். அந்த வேல் வந்து ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. பென்னிமாரோட ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ரீமரோ போயிட்டு அந்த கரிப்டஸை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் திரும்ப நம்ம ரீமரோவை அட்டாக் பண்ணுது. இதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஸ்லைம் யோசிக்கவும் அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு இதுகிட்ட அல்ட்ரா ரீஜெனரேஷன் இருக்கு, இது 3 நிமிஷத்துல ரீஜெனரேஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு அந்த 3 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள இதை அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அவங்களோட ஃபுல் ஃபோர்ஸில் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கரிப்டஸை. இப்போ எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இப்போவும் அது பறந்துட்டு தான் இருக்கு. இவங்க ஆளுங்களில் வேற பாதி பேருக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அப்போ அந்த கரிப்டஸ் வந்துட்டு மலீம் அப்படின்னு சொல்லவும் என்னது இது அப்படின்னு கேட்கவும் அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு உள்ள ஒருத்தன் கோவமா இருக்கான் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த மலீம் மேலே தான் ஒருத்தன் கோவமா இருக்கான். நான் தான் தப்பா வல்டோரா எனக்காக வந்திருக்கான்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலிமே நம்ம ஸ்லைம் கூப்பிடுறான். அவள் தூங்கிட்டு இருக்கிறவா நான் கண்ணை மூடி உனக்காக சீர பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. சரி இது உனக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கும். இது நம்ம ஃபோபியோ அப்படின்னு சொன்னோடனே அவனா இது சரி ஓகே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இப்போமாச்சு என்ன அட்டாக் பண்ண விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமா அட்டாக் பண்ணுறதுக்காக போறா. ஒரு நிமிஷம் ஃபோபியோவை உயிரோட வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும். அதை ஏன் கிட்ட விட்டுரு, நான் அவனை உயிரோட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் கொள்ளுதான் அப்படின்னு போறா. டீமன் லார்ட் மலீம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த கரிப்டஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம மலீம் என்னடானா இவ்வளோதானா உன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக தடுத்துட்டு உண்மையான பவரை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணுறா. அந்த கரிப்டஸ் மொத்தமாக அழிஞ்சு போயிடுது. அண்ட் அதுக்குள்ளே இருந்து அந்த ஃபோபியோ தூக்கி எறியப்படுதான். நம்ம ஸ்லைம் போயிட்டு அவனை பிடிச்சிருந்தான். இப்போ அந்த ஃபோபியோ உடம்புக்குள்ள இருந்து ஹார்ட்லாம் வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கு. அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த கரிப்டஸோட பவரை தனியாக பிரிச்செடுக்க நம்ம ஸ்லைம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உடனே நம்ம ஸ்லைமோட கம்ப்யூட்டர் அந்த கரிப்டஸ் மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இப்போ ஃபோபியாவை ரிவைவ் பண்ணுறதுக்காக ஹீலிங் போர்ஷனை தூக்கி அவன் மேலே போடுதாங்க. இப்போ அவன் நார்மலாகிருந்தான். கிங் காசில் பெகாசிஸ் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். அவன் அது யாரு அப்படின்னு கேட்கவும் அதுதான் டீமன் லார்ட் மலீம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் நல்லா காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லைமை பார்த்து அவன் சொல்லுவோமே உண்மையாகவே நான் தாண்டா டீமன் லார்ட் மலீம் அப்படின்னு சொல்லிட்டு மலீம் கத்துறா. பட் ஆனால் அவன் அதை நம்பாமல் இது ஒரு காமெடின்னு நினைக்கவும் நம்ம மலீம் உண்மையாகவே நான் தாண்டா டீமன் லார்ட் மலீம் அப்படின்னு சொல்லி கத்துறா. சரி ஓகே நான் வந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருந்தான்.
இப்போ ஃபோபியோ கண் முழிக்கிறான். என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படிங்கவும், என்ன மன்னிச்சிருங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்குறான். கரீப்டஸ் இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையட்ஸ் கேட்கவும், ஒரு 2 மாஸ்க் போட்டுக்கிறவங்க வந்து சொன்னாங்க அப்படிங்கவும், இந்த மாஸ்க்கா அப்படின்னு அவங்க கேட்காங்க. இது இல்ல. ஒண்ணு வந்து கோவமா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து ஒரு பொண்ணு கண்ணீர் போட்டிருந்துச்சு அதோட மாஸ்க்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம காபீரும் இன்னொரு மாஸ்க் போட்டவங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுதான். அப்ப இது எல்லாத்தையுமே மாஸ்க் போட்டிருக்கிற ஒருத்தவங்க தான் செய்தாங்க அப்படின்னு சொல்லவும், இது எல்லாத்துக்குமே டீமன் லார்ட் கிளைமன் தான் காரணம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தெரிய வருது. உடனே நம்ம மலிம்ட்ட அதை பத்தி கேட்கவும், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஒருவேளை டீமன் லார்ட் கிளைமன் இதெல்லாம் ஏதோ சீக்கிரட்டா செய்றான் போல அப்படின்னு மலிம் சொல்லவும், என்னதான் இருந்தாலும் இது என்னோட தப்பு தான். எனக்கே தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லவும், நீ போயிட்டு வா. நான் உன்னைய மன்னிச்சிட்டேன் அப்படிங்கவும், மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்கான். அப்படிதானே மலிம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலிமா அவனை மன்னிச்சு விட்டுருதா. இந்த ஃபோபியோவோட மாஸ்டரான டீமன் லார்ட் கேரியன் அந்த இடத்துக்கு வாரான். ஓ நீ தான் அந்த ஆர்க் லார்ட் தோக்கடிச்ச ஸ்லைமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரும் அவன் ஹியூமன் ஃபார்முக்கு மாறுதான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோபியோவோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் வைக்கிறான். இவன் என்னோட ஆளு தான். இவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டுறேன். அண்ட் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் ரீமரோ அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்லுவோம். அப்போ நம்ம 2 நாடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி நம்ம ரீமரோ கேட்குவோம். அந்த டீமன் லார்ட் கேரியனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோபியோவை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போகும்போது நம்ம இன்னொரு தடவை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆயிருக்கான். உடனே நம்ம ரீமரோ எல்லாரையும் பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதுல வந்து ரொம்பவே டீடைல்ஸ் எதுவும் பெருசா கிடையாது அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோடோட லென்த் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டீடைல்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நானே டைமிங்கை அதிகமா வச்சு தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சரி ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.